வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் கோவை சேலம் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் KN நேரு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வணக்கம் பாரிகார்த்திக், இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைமையில் தற்போது கூட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக முதன்மை செயலர் KN நேரு தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி மற்றும் அமைச்சர்கள் ஏழாவேலு, தங்கம் தென்னரசு, திமுக இளைஞர் செயலரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலொட்டி தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்ற நிலையில் ஏற்கனவே கடந்த 24ஆம் தேதி கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்ற நிலையில் தற்போது சேலம் மற்றும் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். மாலை நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்ட அதே போல தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறுகிறது. ஆலோசனையில் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பு அமைச்சர்கள், அதே போல மாவட்ட மாநகர செயலாளர்கள், அதே போல மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பல்வேறு பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற 5ஆம் தேதி வரை இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த தொகுதிகள் குறித்து ஆலோசனை கூட்டமானது வருகின்ற 24ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 5ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அப்போது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகியிடம் உங்கள் தொகுதியில் சேர்ந்த வேட்பாளர் யாரை நிறுத்தலாம், உங்களுக்கு விருப்பமான வேட்பாளர் யார், மேலும் அங்கு இருக்கக்கூடிய கூட்டணி பலம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல இந்த குழுவானது எடுக்கும் முடிவின் அடிப்படையிலே திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு MK ஸ்டாலின் அவர்களிடம் இந்த குழு தங்களுடைய அறிக்கையை ஒப்படைக்கும். அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு, அதே போல வேட்பாளர் தேர்வு என அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.